சார், இந்த சென்னை மண்டலத்தை பொறுத்தவரை பல தொகுதிகளில் வந்து டிவிக்கே 2ஆம் இடத்தை வந்து பிடிப்பார்கள் அப்படின்னு ஒரு கணிப்பு சொல்லப்படுது. நீங்க என்ன சார் கருதுறீங்க? நம்ம சர்வே என்ன சொல்லுது? எங்க கணக்குப்படி சென்னை 16ல 1 பெரம்பூர், 2 வில்லிவாக்கம், 3வது திருவிக நகர், 4வது ராயபுரம், 5வது டி நகர், 6வது மயிலாப்பூர், 7வது அது வேளச்சேரி வின் பண்ணிடுறாங்க. இந்த இந்த தொகுதிகளில் 2வது இடம் வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. மற்ற தொகுதியிலெல்லாம் இந்த ஃபைட்டே வந்து ஏடிஎம்கேக்கும் டிவிகேக்கு தான் 2வது 3வது இடத்துக்கு. சென்னை பூராவே அவங்க 2 பேருக்கு தான் ஃபைட்டு. சென்னை மண்டலத்தில் வந்து அது சென்னையில் வந்து அந்த 16 தொகுதியில் ஏடிஎம்கே ரொம்ப மோசமா ஃபேர் பண்றாங்க. என்ன காரணம் சார் சென்னையில விஜய்க்கு தாவேகாவுக்கு இந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறதுக்கு? அதான் யூத் இருக்காங்க இல்லைங்க, 18 to 25, 18 ஆண்கள் பெண்கள், அவங்களாம் இந்த தடவை விஜய்க்கு வாக்களிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆன்டி டிஎம்கே வாக்குகள் ஏடிஎம்கே தான் எப்பவுமே போகும். டாக்டர் அண்ணா பீரியட்ல இருந்து அப்படியே தான் இருந்திருக்கு. அப்புறம் இந்த ஆன்டி இன்கம்பன்சி வேவ்னு சொல்றாங்கல்ல, திமுகவுக்கு போடக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் பேர் முடிவு பண்ணியிருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன, அவங்க வந்து ஆல்டர்னேட்டிவே என்ன முதல்ல பண்ணுவாங்க, அடுத்தது யாரு ஏடிஎம்கேக்கு வாக்களிச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்களும் வந்து டிவி கேக்கு போடுறாங்க. டிவி கேக்கு வாக்களிக்கிறதுனால தான் அவங்களுக்கு 15.1% வருது டோட்டலா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா. இதில் பாதிப்பே இந்த டிவிகேனால பாதிப்பு வந்து திமுக விட அதிமுகவுக்கு பலத்த பாதிப்பு. அவங்க வாக்கு தான் பிடிக்கிறாங்க தமிழ்நாடு பூரா.